கர்த்தரை நாம் ஸ்தோத்திரம் பண்ணுவோம். கர்த்தர் நம்மோடு கூட இந்த நாள் வரையிலும் நம்மோடு கூட இருந்தார். இந்த ஆராதனையிலும் கூட நாம் துதித்தலோடு ஸ்தோத்திரத்தோடு கூட ஒரு பாடலை பாடி கர்த்தருடைய வார்த்தைக்கு நேராய் நாம் கடந்து போக இப்பொழுது நாம் கண்களை மூடி ஜெபிக்கலாம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாள் ஆராதனையை கூட உடைய கரத்திலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். இந்த ஆராதனையில் இந்த பாடல் பகுதியையும் கூட கர்த்தராகிய நீர் எங்களோடு கூட பேச போகிற வார்த்தையின் நேரத்தை கூட உம்முடைய கரங்களிலே நாங்கள் ஒப்பு கொடுத்து ஜெபிக்கிறோம். ஆண்டவரே, கர்த்தர் நீங்கள் பொறுப்பெடுத்து ஒவ்வொரு நேர நிமிஷங்களையும் கர்த்தர் பொறுப்பெடுத்து நடத்துங்க. இயேசு கிறிஸ்துவின் ஜெபிக்கிறோம் ஜீவனுள்ள நல்ல வல்ல பிதாவே, ஆமென். ஹல்லேலூயா. 1000 நாவுகள் இருந்தாலும் போதாது கர்த்தரை நாம் துதிப்பதற்கு. எத்தனையோ நன்மைகளை நமக்கு கர்த்தர் செய்திருக்கிறார். அதை நாம் சொல்லவே முடியாது, சொல்லாமல் இருக்கவும் முடியாது. நமக்கு இருப்பது ஒரே ஒரு நாவு. அந்த வார்த்தைகளினாலே அவரை நாம் இந்த காலத்தில் போற்ற வேண்டும், அவரை துதிக்க வேண்டும். நம்ம எல்லாம் அவர் எத்தனையோ பாவங்கள் இருந்தாலும் நம்மை தள்ளாதவர், கருத்துடன் நம்மை ஆதரித்திருக்கிறார். அவருடைய அன்பை நமக்கு வெளிப்படுத்தியிருக்கிறார். அன்பின் ஆழம், நம்மை நேசிக்கிற ஆழத்தை நாம் புரிந்து கொள்ளுவோம். ஹல்லேலூயா. 1000 நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் எண்ணாவள் தீராதையா. சொல்ல நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா, 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 ஏசையா. 1000 நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் எண்ணாவல் தீராதையா. 1000 நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் எண்ணாவல் தீராதையா. சொல்ல நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா, 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 ஏசையா. எத்தனை நாவுகளால் பாடுவது, என்னென்ன வார்த்தைகளால் போற்றுவது. எத்தனை நாவுகளால் பாடுவது, என்னென்ன வார்த்தைகளால் போற்றுவது. அதற்கான வார்த்தை எங்கே தேடுவது, அதற்கான வார்த்தை எங்கே தேடுவது. உம்மை பாடாமல் நான் எங்கே ஓடுவது, உம்மை பாடாமல் நான் எங்கே ஓடுவது. 1000 நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் எண்ணாவல் தீராதையா. சொல்ல நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா, 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 ஏசையா. கள்ளன் என்றென்னை தள்ளாமலே கருத்துடன் ஆதரித்த எந்த நேசரே. கள்ளன் என்றென்னை தள்ளாமலே கருத்துடன்
ஆதரித்த எந்த நேசரே, உம் அன்பிற்கு ஆழம் அகலமில்லை, உம் அன்பிற்கு ஆழம் அகலமில்லை, அதை சொல்லவோ புவியிலெங்கும் வார்த்தை இல்லை, அதை சொல்லவோ புவியிலெங்கும் வார்த்தை இல்லை. ஆயிரம் நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் எண்ணாமல் தீராதையா. சொல்ல நான் நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா 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 ஏசையா. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபியாம் எந்த நேசுவே. சாரோனின் ரோஜா லீலி புஷ்பம், சாந்த சொரூபியாம் எந்த நேசுவே. உம்மை துதிப்பேன் தொழுவேன் ஸ்தோத்தரிப்பேன், உம்மை துதிப்பேன் தொழுவேன் ஸ்தோத்தரிப்பேன். காலமெல்லாம் நான் உம்மை பாடிடுவேன், காலமெல்லாம் நான் உம்மை பாடிடுவேன். ஆயிரம் நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் எண்ணாமல் தீராதையா. ஆயிரம் நாவுகள் போதாதையா, உம்மை பாடாமல் எண்ணாமல் தீராதையா. சொல்ல நான் நன்மைகள் செய்தீரையா, அதை சொல்லாமல் இருக்கவும் முடியாதையா. ஏசையா 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 ஏசையா. கர்த்தர் ஒருவருக்கே துதியும் கனமும் மகிமையையும் நாம் செலுத்துவோம். அவர் துதிக்கு பாத்திரர், கனத்துக்குரியவர், மகிமைக்கு பாத்திரர். அவருக்கு நாம் கனத்தை செலுத்துவோம். இந்த நாள் ஆராதனையில் கூட கர்த்தர் நமக்கு ஒரு சில வசனங்களை நாம் படித்து அதற்குள் இருக்கிற ஆழங்களை, அதற்குள் இருக்கிற சத்தியங்களை நாம் அறிந்து நாம் ஒரு தலைப்புக்குள்ளாய் இந்த நாள் ஆராதனை வார்த்தையை கர்த்தர் நமக்கு கொடுத்து நடத்துவாராக. கர்த்தருக்கே மகிமை. ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை, ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை, உபாகமம் 1:31, ஒரு மனிதன் தன்னுடைய பிள்ளைகளை தோளின் மேல் சுமந்து கொண்டு எந்தெந்த இடங்களுக்கு போக வேண்டுமோ, வர வேண்டுமோ, அங்கெல்லாம் அவன் நடந்து கடந்து செல்லும் வழிகள் எல்லாவற்றிலும் கர்த்தர் நம்மை சுமந்து கொண்டு வந்ததை நாம் இந்த நாள் வரையிலும் கண்டிருக்கிறோம். அதை நாம் மறக்கக்கூடாது. உபாகம் 2:7 நம் தேவனாகிய கர்த்தர் நம் கைகளின் ஒவ்வொரு கிரியைகளில் எல்லாம் நம்மை ஆசீர்வதித்து வருகிறார். நாம் இன்றைக்கும் கூட இந்த வனாந்தர வழிகளில் நாம் எப்படி நடந்து வருகிறோம் என்பதை கர்த்தர் அறிவார். ஒவ்வொரு வருஷமும் நம் தேவனாகிய கர்த்தர் நம்மோடே இருந்ததினாலே
நம்மோடு இருந்ததினாலே நமக்கு ஒரு குறைவும் ஏற்படவில்லை என்று நம்மை சொல்ல வைத்திருக்கிறார். நாம் சாட்சி சொல்லிக்கொண்டே வருகிறோம். ஆதலால் நாம் கர்த்தரை மறக்க முடியுமா? மறக்கலாமா? உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 10ஆம் வசனம் பாருங்க. நம் கண்கள் எத்தனை காரியங்களை கண்டிருக்கிறது, பார்த்திருக்கிறது. அதனால் நாம் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவைகள் நம் இருதயத்தை விட்டு நீங்காதபடிக்கு எச்சரிக்கையாய் இருந்து நம் ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ள வேண்டும். அது மட்டுமல்ல, அவைகளை நம் பிள்ளைகளுக்கும் நம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கும் அறிவிக்க வேண்டும் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இப்படி இருக்கும் பொழுது எச்சரிக்கிற கர்த்தரை நாம் மறக்கலாமா? உபாகமம் புஸ்தகம் 4ஆம் அதிகாரம் 31ஆம் வசனத்தை பாருங்க. கர்த்தர் யார் என்றால் இரக்கமுள்ளவர். அவர் நம்மை கைவிட மாட்டார், நம்மை அழிக்கவும் மாட்டார். நம் பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு ஆணையிட்டு கொடுத்த உடன்படிக்கையை அவர் மறக்க மாட்டார் என்று பார்க்கிறோம். நாமும் கூட ஆபிரகாமுடைய பிள்ளைகள், ஈசாக்கினுடைய பிள்ளைகள், யாக்கோபனுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, நாம் யார்? நம் முற்பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களை யார் தெரிந்து கொண்டதென்றால் கர்த்தர் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், கர்த்தரால் தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், அழைக்கப்பட்டவர்கள், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். தெரிந்து கொள்ளப்பட்ட அழைக்கப்பட்டவர்களுடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். நமக்கும் கூட இந்த உடன்படிக்கையை ஆணையிட்டு கொடுத்திருக்கிறார். கர்த்தர் மறக்கவே மாட்டார். இப்பொழுது நாம் நமக்கு கொடுக்கிற இந்த வசனம், முக்கியமான வசனத்தை பார்ப்போம். இதுதான் நமக்கு, இதிலே ஒரு தலைப்பையும் கர்த்தர் நமக்கு கொடுத்திருக்கிறார். ஏசாயா தீர்க்கதரிசன புஸ்தகம் 49ஆம் அதிகாரம் 15, 16 வசனங்களுக்குள் நம் கண்களை பதிப்போம். ஒரு ஸ்திரீ ஆனவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் நான் மறப்பதில்லை. இதோ என் உள்ளங்கைகளில் உன்னை வரைந்து வைத்திருக்கிறேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். இந்த வசனத்தின்படி பிரியமானவர்களே, பொதுவாக இன்றைக்கு இருக்கிற ஸ்திரீகள், தாய்மார்கள், தகப்பன்மார்கள் எல்லாம் கண்ணிமைக்க நேரத்தில் அவருடைய பிள்ளைகளை மறந்து விடுகிறார்கள். ஸ்திரீயானவள் என்பது யாரை வேண்டுமானாலும் நாம் சொல்லலாம். காரணம், தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு என்று பார்க்கும் பொழுது தனக்கு அன்பானவர்கள் கூட நம்மை மறந்து போகிறார்கள், கை விட்டு விடுகிறார்கள். அவர்களுக்கு இரக்க குணம் இல்லாமல் போகிறது. அதனால் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு என்பது தனக்கு அன்பானவர்கள் நமக்கு இறங்குவதில்லை, இறங்காமல் போகலாம்.
அவர்கள் மறந்தும் போகலாம். ஆனால் கர்த்தர் நம்மை மறப்பதில்லை. நம்மை அவர் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறார். என கருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, நாம் வசனங்களை எல்லாம் வாசித்தோம். உபாகம் 1:31 பாருங்க, தன்னுடைய பிள்ளைகளாக இருப்பவர்களை தான் அவர் சுமப்பார். தன்னுடைய பிள்ளைகளாய் இருக்க வேண்டும். அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கும் பொழுது அவர் சுமப்பார், மறக்க மாட்டார். அவருடைய உள்ளங்கைகளில் நம்மை வரைந்து கொள்வார், அடிக்கடி பார்த்து கொள்ளுவார். காரணம், அவருடைய பிள்ளைகளாய் நாம் இருக்கிறோம். அதனால்தான் நமக்கு இன்றைக்கு ஒரு தலைப்பை கொடுத்திருக்கிறார். கர்த்தர் நான் மறப்பதில்லை என்ற ஒரு தலைப்பை நமக்கு கொடுத்திருக்கிறார். நாம் நன்றாய் புரிந்து கொள்ள வேண்டும். நம் தேவன் தனக்கென்று தெரிந்து கொள்ளப்பட்டவர்கள், தன்னுடைய பிள்ளைகள். அவருடைய கைகளின் கிரியைகளை அவர் ஆசீர்வதிக்கிறார். ஆசீர்வதித்து நம்மோடு கூட ஒவ்வொரு நாளும் இருந்து நம்மை மறக்காமல், நம்மை கைவிடாமல், ஒன்றுக்கும் குறைவுபடாமல் கர்த்தர் நம்மை நடத்துகிறார். அதுதான் அவர் நம்மை மறப்பதில்லை. யார் வேண்டுமானாலும் மறந்து போகலாம். நடத்தியவர் நம்மை மறக்காமல் தன்னுடைய உள்ளங்கைகளிலும் வரைந்து வைத்திருக்கிறார் பாருங்க. அதே போல நாம் இன்னொரு காரியத்தையும் தெரிந்து கொள்ள வேண்டும். நமக்கு கர்த்தர் எத்தனையோ நன்மைகளை செய்திருக்கிறார். நம் கண்கள் எத்தனையோ காரியங்களை, அவர் செய்த காரியங்களை, கர்த்தர் செய்திருக்கிற காரியங்களை நம்முடைய கண்கள் கண்டிருக்கிறது. அவைகள் நம் இருதயத்தை விட்டு நீங்கக்கூடாது. நீங்காதபடி எச்சரிக்கையாய் நாம் இருப்பது மாத்திரமல்ல, அவருடைய பிள்ளைகள் யார் என்றால், ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் காத்து கொள்ளுகிற பிள்ளைகள். தங்களுடைய ஆத்துமாவை இந்த காலகட்டத்தில் அவர் மறக்க மாட்டார். கர்த்தர் நான் மறப்பதில்லை என்று சொல்லுகிறார். ஆனால் மறக்காத, நம்மை மறக்காமல் இருக்கிற அவருக்கு நம்முடைய ஆத்துமாவை ஜாக்கிரதையாய் நாம் காத்துக்கொள்ள வேண்டுமே. காத்துக்கொள்வது மாத்திரமல்ல, அதை நாம் பிள்ளைகளின் பிள்ளைகளுக்கு அறிவிக்கிறவர்களாய் இருக்க வேண்டும். அப்படி அறிவிக்கிறவர்களாய் இருக்கிறவர்களை கர்த்தர் மறக்க மாட்டார். அவர்களை உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருப்பாராம். இன்னொன்று நாம் புரிந்து கொள்ள வேண்டும். நம் கர்த்தர் யார் என்றால், இரக்கமுள்ளவர், மனதுருகுகிறவர், நம்மை கைவிடாதவர், நம்மை அழிக்காதவர். காரணம், உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்கிறார். அழிக்காதவர். நம் பிதாக்களான ஆபிரகாம், ஈசாக்கு, யாக்கோபு இவர்களுக்கு ஆணையிட்டதை அவர்களுக்கு மறப்பதில்லை என்றால், அவருடைய பிள்ளைகளாகிய நமக்கும் கூட அதை ஒரு நாளும் மறக்கவே மாட்டார். என கருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, மறக்கவே மாட்டார். இப்பொழுதும் ஆதியாம் புஸ்தகம் 16ஆம் அதிகாரம் 1 முதல் 11 வசனங்கள் வரை உள்ள அந்த வசனங்கள் நீங்கள் படித்து கொள்வது நல்லது. ஆனால் அதற்குள் இருக்கிற காரியங்களை நாம் அறிந்து கொள்ள வேண்டும். இந்த வசனங்களுக்குள் முதலில் சாராள், இரண்டாவது அவளின் அடிமை பெண் ஆகார். கர்த்தர் சாராளுடைய கர்ப்பத்தை அடைத்ததினாலே
அவருடைய அடிமை பெண்ணை மறுமனை ஆட்டியாக கொடுத்து தன் வீட்டை அவர் கட்டிக்கொள்ளுகிறார். வீட்டுக்கு ஒரு வாரிசு வர வேண்டும் என்று அந்த வீட்டை கட்டிக்கொள்ளுகிறார். அப்படி மறுமனை ஆட்டியாக ஆபிரகாமுக்கு கொடுக்கும் பொழுது ஆகார் கர்ப்பம் தரித்தாள். கர்ப்பம் தரித்த ஆகார் சாராளை அற்பமாக எண்ணுகிறாள். கர்ப்பம் தரித்த ஆகார் சாராளை அற்பமாக எண்ணுகிறாள். ஆதலால் ஆகாரை சாராள் கடினமாக நடத்துகிறார். அந்த கடினமாக நடத்தினதினாலே ஆகாள் தன் நாச்சியார் ஆகிய சாராளை விட்டு ஓடி போகிறாள். ஓடி போகும் பொழுது கர்த்தருக்கு அன்பானவர்களே, ஓடி போகும் பொழுது கர்த்தருடைய தூதனானவர் ஆகாரை வனாந்தரத்திலே குறுக்குக்கு போகிற வழியிலே இருக்கிற நீரூற்றண்டையிலே கர்த்தருடைய தூதன் பார்க்கிறார், காண்கிறார். கண்டு, ஆகாரே எங்கே இருந்து வருகிறாய்? நான் சாராளை விட்டு ஓடி போகிறேன் என்று சொல்லும் பொழுது கர்த்தருடைய தூதன் சொல்லுகிறார், நீ திரும்பி சாராளிடம் போக வேண்டும், சாராளிடம் அடங்கி இருக்க வேண்டும். அப்படியே சொல்லிவிட்டு விடவில்லை. இதுதான் ரொம்ப முக்கியமான ஒரு வசனம். ஸ்திரீயானவள் தன் கர்ப்பத்தின் பாலகனை வேண்டுமானாலும் மறக்கலாம், ஆனால் கர்த்தர் மறப்பதில்லை என்பதை நீங்கள் ஞாபகத்தில் வைத்துக்கொண்டு இந்த வார்த்தைகளை நீங்கள் கேட்க வேண்டும். கர்த்தருடைய தூதனானவர் அவளை நோக்கி, உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன், அது எண்ணி முடியாததாய் இருக்கும் என்று ஆகாருக்கு கர்த்தருடைய தூதனானவர் ஒரு உடன்படிக்கையை கொடுக்கிறார், வாக்குத்தத்தத்தை கொடுக்கிறார். கர்த்தருடைய தூதரானவர் ஆகார் கர்ப்பவதியாய் இருப்பதை பார்த்து, நீ ஒரு குமாரனை பெறுவாய். கர்த்தர் உன் அங்கலாய்ப்பை கேட்டார். பாருங்க, கர்த்தர் ஆகாருடைய அங்கலாய்ப்பை கேட்டார். அவனுக்கு இஸ்மவேல் என்று பெயரிடுவாயாக என்று வாக்கு கொடுத்து உறுதிப்படுத்துகிறதை நாம் பார்க்கிறோம். பிரியமானவர்களே, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இவளே ஓடி போகிறாள். யார் ஓடி போகிறது? தன் நாச்சியார் ஆகிய சாராளை விட்டு ஆகார் ஓடி போகிறதை நாம் பார்க்கிறோம். ஆதியாகமம் 21ஆம் அதிகாரத்தில் இவள் வனாந்தரத்துக்கு துரத்தப்படுகிறாள். கர்த்தருக்கு மகிமை. அங்கு அந்த பிள்ளை சாகர நிலைமையில் இருக்கிறது. பாருங்க, ஆதியாகமம் 16ஆம் அதிகாரத்தில் இவளே தன் நாச்சியார் ஆகிய சாராளை விட்டு ஓடி போகிறாள். ஆனால் 21ஆம் அதிகாரத்தில் இவள் வனாந்தரத்துக்கு துரத்தப்படுகிறாள். அங்கு அந்த பிள்ளை சாகர நிலைமையில் இருக்கிறது. ஆதியாகமம் 16:10-11 வசனத்தில் பாருங்க, கர்த்தர் கொடுத்த வாக்குறுதியை இந்த ஸ்திரீயானவள் மறந்து போகிறாள். கர்த்தர் கொடுக்கிறார், இந்த பிள்ளையையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொல்லுகிறார், உன் சந்ததியை மிகவும் பெருக பண்ணுவேன் என்று சொல்லுகிறார், ஆகாரிடம் சொல்லுகிறார். ஆனால் அந்த ஆதியாகமம் 16:10-11 வசனத்தில் கொடுத்த வாக்குறுதியை இந்த ஸ்திரீயானவள், ஆகார் ஸ்திரீயானவள் மறந்தாள்.
ஆனால் கர்த்தர் மறக்க மாட்டார். எத்தனை தாய்மார்கள் இன்றைக்கு தன்னுடைய பிள்ளைகளுக்கு இறங்காமல் மறந்து போகிறார்கள். கர்த்தர் சொல்லுகிறார், நான் உங்களை மறப்பதில்லை, நான் உங்களை என் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறேன் என்று சொல்லுகிறார். கர்த்தருக்கு அருமையானவர்களே, ஆதியாகமம் 21:16 இவள் மறந்து போகிறாள். மறந்ததினாலே தான் அங்கு இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். அவளுக்கு அவ்வளவுதான், பிள்ளை இப்பொழுது சாக போகிறது, இதையே நான் பார்க்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, பிள்ளை சாகிறதை நான் ஏன் பார்க்க வேண்டும்? அப்ப அங்கு கர்த்தர் வாக்குத்தத்தம் கொடுத்தார், இந்த பிள்ளையும் பெரிய ஜாதியாக்குவேன் என்று சொன்னாரே, அதை மறந்ததினாலே தான் இங்கு ஆகார் இந்த பிள்ளை சாகிறதை நான் பார்க்க மாட்டேன் என்று பிள்ளையை மறக்கிறார். தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தூர போகிறார். அம்பு பாயும் இடத்துக்கு போய் சாகிறதை பார்க்க மாட்டேன் என்று சொல்லுகிறார். ஆனால் கர்த்தர் 17வது வசனத்தில் பிள்ளையினுடைய சத்தத்தை கேட்கிறார். ஆகாரே, உனக்கு என்ன நேர்ந்தது? பிள்ளையின் சத்தத்தை நான் கேட்டேன். கர்த்தர் பாருங்க, கர்த்தர் மறக்கவில்லை, அவர் மறக்க மாட்டார். உள்ளங்கையில் அந்த இஸ்மவேலை வரைந்து வைத்திருக்கிறார். ஏன் ஆகாரை கூட உள்ளங்கையில் வரைந்து வைத்திருக்க முடியும்? கர்த்தர் உள்ளங்கையில் வரைந்து வைத்த பிள்ளையை கர்த்தர் மறக்கவில்லை, கைவிடவில்லை. பிள்ளையின் சத்தத்தை கேட்கிறார். அதனால தான் ஸ்திரீயானவள், இந்த ஆகாரானவள் தன் கர்ப்பத்தின் பிள்ளைக்கு இறங்காமல் தன் பாலகனை மறப்பாளோ? அவள் வேண்டுமானாலும் மறந்து போகலாம். கர்த்தர் நான் மறப்பதில்லை, இஸ்மவேலை மறப்பதில்லை என்று சொல்லி அவனை ஆகாரை கொண்டு கண்களை திறந்து கையை அந்த பிள்ளையை பிடித்து கொண்டு போ, அவனை பெரிய ஜாதி ஆக்குவேன் என்று அன்றைக்கும் வாக்கு கொடுக்கிறார். கர்த்தருக்கு பிரியமானவர்களே, கர்த்தருக்கு மகிமை உண்டாகட்டும். இரண்டாவதாக 1 ராஜாக்கள் புஸ்தகம் 3ஆம் அதிகாரத்துக்குள்ளாய் நாம் கடந்து போகலாம். அதிலே 5வது வசனம், கிபியோனிலே கர்த்தர் சாலமோனுக்கு ராத்திரியிலே சொப்பனத்திலே தரிசனமாகி நீ விரும்புகிறதை என்னிடத்தில் கேள் என்றார். அதற்கு சாலமோன் 9-10 வசனத்தில், ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்கவும் நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை தாரும் என்று கேட்டான். இவன் கேட்ட இந்த காரியத்தில் கர்த்தருடைய பார்வைக்கு அது உகந்ததாய் இருந்தது. அவன் சொத்தை கேட்கவில்லை, சுகத்தை கேட்கவில்லை. அவன் கர்த்தர் கேட்கிறார், நீ விரும்புகிறதை கேள். அவன் என்ன வேண்டுமானாலும் கேட்டிருக்கலாம். கர்த்தருக்கு மகிமை. இவன் ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்க வேண்டும், நீதி விசாரிக்க வேண்டும், நன்மை தீமை இன்னதென்று வகையறுக்க எனக்கு ஞானமுள்ள இருதயத்தை எனக்கு தாரும் என்று அவன் கேட்கிறான். இது கர்த்தருடைய பார்வையில் உகந்ததாக இருந்தது. வசனம் 12 பாருங்க. வசனம் 12 கர்த்தர் அவன் வார்த்தையின்படி ஞானத்தை கொடுக்கிறார், உணர்வுள்ள இருதயத்தை தருகிறார்,
15வது வசனம், சாலமோன் சமாதான பலிகளை செலுத்தி தன் ஊழியர்களுக்கு இதனாலே விருந்து செய்கிறான். 16வது வசனம் பாருங்க. 16 வசனம். இப்பொழுது ஸ்திரீயானவள் என்று அந்த அங்கு ஒரு ஆகார் என்ற ஸ்திரீயை பார்த்தோம். இங்க 2 ஸ்திரீகளை பார்க்க போகிறோம். 2 ஸ்திரீகளும் யார் என்றால் வேசிகள். பாருங்க 16வது வசனம், 2 வேசிகளான ஸ்திரீகள். ஒவ்வொருவரும் தனித்தனியாக இல்லை, ஒரே வீட்டில் குடியிருக்கிறார்கள், ஒருமித்து இருக்கிறார்கள், ஒருமனப்பட்டு இருக்கிறார்கள். ஒரு நாளில் ஒரு ஸ்திரீக்கு ஒரு ஆண் பிள்ளை பிறக்கிறது. அதே 3ஆம் நாளில் மற்றொரு ஸ்திரீக்கு ஒரு ஆண் குழந்தை பிறக்கிறது. இருவரும் ஒருமித்திருந்தார்கள். இவர்கள் இருவரை தவிர யாரும் அந்த வீட்டில் இல்லவே இல்லை. இவர்கள் இருவரும் தன் தன் பிள்ளைகளை தங்கள் பக்கத்தில் படுக்க வைத்து உறங்கும் பொழுது ஒரு ஸ்திரீ பிள்ளையின் மேல் புரண்டு படுத்து அந்த பிள்ளை சாகிறது. சாகிற பிள்ளையை எடுத்துக்கொண்டு போய் சாகாமல் இருக்கும் பிள்ளையை எடுத்துக்கொண்டு சாகிற பிள்ளையை அந்த ஒரு ஸ்திரீனுடைய பக்கத்தில் படுக்க வச்சிட்டான். இந்த ஒரு சம்பவம் இதை சாலமோன் ராஜானுடைய முன்னிலையில் வருகிறது. இதை ராஜா சாலமோன் விசாரிக்கும் பொழுது, உயிரோடு இருக்கும் பிள்ளை என் பிள்ளை என்று ஒருவரை ஒருவர் உரிமை பாராட்டி அவர்கள் வாக்குவாதம் பண்ணுகிறதை சாலமோன் ராஜா உன்னிப்பாக கவனிக்கிறார். காரணம், சாலமோன் என்ன கேட்டா, ஜனங்களை நான் நியாயம் விசாரிக்க வேண்டும், நீதியாய் அவர்களை நடத்த, அதற்கு ஞானத்தை தாரும் என்று கேட்டான். ஞாபகத்தில் வைத்துக் கொள்ளுங்க. பாருங்க, ஒருவரை ஒருவர் இது என் பிள்ளை என்று ஒருவரை ஒருவர் வாக்குவாதம் பண்ணி உரிமை பாராட்டி கொள்ளுகிறதை ராஜா பார்க்கிறார், உன்னிப்பாக கவனிக்கிறார். கர்த்தர் கொடுத்த ஞானம் அல்லவா? கர்த்தர் பாருங்க, அவர் இந்த ஞானத்தை சாலமோனுக்கு கொடுத்தது எதற்கு என்றால், ராஜா ஒரு கட்டளை போடுறார். பாருங்க, ராஜா என்ன கட்டளை போடுறார்? ஒரு பட்டயத்தை கொண்டு வாருங்கள், அவர்களிடம் இருந்து அந்த குழந்தையை வாங்குங்கள், அதை 2ஆய் பிளந்து இவர்கள் இருவருக்கும் கொடுத்து விடுவோம் என்ற ஒரு ஞானம் பிறக்கிறது. அந்த ஞானத்தை கர்த்தர் கொடுக்கிறார். பாருங்க, 2ஆக வெட்டி இவர்கள் இருவருக்கும் கொடுங்கள் என்று ஆணையிட்டான். அப்ப 2 ஸ்திரீகளும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பட்டயத்தால் சாக போகிற பிள்ளையை மறந்தார்கள். ராஜா கட்டளை கொடுக்கிறார். ஒரு பிள்ளை இறந்து போகிறது, இன்னொரு பிள்ளையை இவர்கள் கொண்டு வந்து ஒருவரை ஒருவர் இவர்கள் சண்டை போட்டு இதுதான் என்னுடைய பிள்ளை என்று உரிமை பாராட்டுகிறார்களே, அதற்கு இதுதான் வழி என்று ஒரு நல்ல ஞானம் அவருக்குள் அந்த ராஜாவுக்குள் கர்த்தர் கொடுக்கிறார். அந்த குழந்தையை 2ஆக வெட்டி இருவருக்கும் கொடுங்கள் என்று ஆணையிட்டான். 2 ஸ்திரீகளும் கண்ணிமைக்கும் நேரத்தில் பட்டயத்தால் சாக போகிற பிள்ளையை மறந்தாலும், இதுதாங்க
அவர்கள் மறந்தாலும் கர்த்தர் மறப்பதில்லை. தன் உள்ளங்கைகளில் வரைந்து வைத்த பிள்ளை, அந்த பிள்ளையை உண்மையான தாயிடம் ஒப்படைக்க வேண்டும். கர்த்தர் மறக்கல. அந்த 2 பேரும் 2 ஸ்திரீகளும் மறந்தார்கள். உண்மையான தாயிடம் கர்த்தர் ஒப்படைத்தார். கர்த்தருக்கே மகிமை. கர்த்தர் நம்மோடு கூட பேசி இருக்கிறார். என்ன? ஆகார் தன்னை மறக்கலாம், வாக்குறுதியை மறக்கலாம், கர்த்தர் மறக்கவில்லை. நாமும் கூட இந்த ஸ்திரீகளை போல 2 ஸ்திரீகள் ஒரு குழந்தையை எடுத்துக்கொண்டு வந்து வாக்குவாதம் பண்ணி நியாயம் கிடைக்க வேண்டும், நீதி கிடைக்க வேண்டும் என்று அவர்கள் ராஜாவிடம் வருகிறார்கள். நமக்கு கூட நியாயம் கிடைக்க, நீதி கிடைக்க வேண்டும் என்று நாம் நீதிமன்றங்களை நாடலாம், மற்றவர்களை நாடலாம், அவர்கள் மறந்து போகலாம். ஆனால் கர்த்தர் நமக்கென்று ஒரு நியாயம் தீர்க்கிற சாலமோனை வைத்திருப்பார். அந்த சாலமோன் மூலமாய் கர்த்தர் கொடுத்த ஞானத்தினாலே கர்த்தர் அந்த குழந்தையை மறக்கவில்லை என்றால், உண்மையான தாயிடம் ஒப்படைத்தார் என்றால், நம்மையும் கூட அவர் மறக்க மாட்டார். நமக்கு எங்கு நீதி கிடைக்க போகிறது? கர்த்தர் மறந்தார் அவ்வளவுதான் என்று புலம்பலாம். கர்த்தர் நமக்கும் சாலமோனை போல நியாயம் தீர்க்க ஞானம் உள்ள நியாயாதிபதிகளை ஏற்படுத்துவார். என கருமையான அன்பு சகோதரனே, சகோதரியே, இது ஆகாருக்கு மாத்திரமல்ல, 2 ஸ்திரீகளுக்கு மாத்திரமல்ல, ஸ்திரீகள் மாத்திரமல்ல. இந்த வசனம் ரொம்ப முக்கியமான வசனம். ஏசாயா 44:21. யாக்கோபே, இஸ்ரவேலே, இவைகளை நினை, நீ என் தாசன், நான் உன்னை உருவாக்கினேன். பாருங்க, நான் உன்னை உருவாக்கினேன், நீ என் தாசன். இஸ்ரவேலே, நீ என்னால் மறக்கப்படுவதில்லை. காரணம், ஆகாரை உருவாக்கினவர், அவளுக்கு கொடுத்த பிள்ளை இஸ்மவேலையும் அவர் உருவாக்கினவர் அவர்தான். ஆதலால் தான் ஆகார் சத்தமிட்டு எழும்பொழுது அந்த சத்தத்தையும் மறக்கவில்லை. அந்த பிள்ளை சாகிறதை அவள் மறந்தாலும் கர்த்தர் மறக்கவில்லை. 2 வேசி ஸ்திரீகளையும் கர்த்தர் உருவாக்கினார். அவர்களுக்கு கொடுத்த பிள்ளைகளையும் உருவாக்கினார். அவர்தான் உருவாக்கினார். அவர் மறக்க மாட்டார். உள்ளங்கைகளில் வரைந்து வைத்திருக்கிறவர். அவரால் தான் நாம் மறக்கப்படுவதில்லை. ஜெபிப்போம். அன்பின் பரலோக பிதாவே, இந்த நாளிலும் கூட நீர் எங்களை மறக்காமல் இருக்கிறவர். நான் உங்களை மறப்பதில்லை என்று எங்களோடு கூட பேசியிருக்கிற ஆண்டவரே, ஆகாரையும் அவருடைய பிள்ளையை குறித்து நீர் எங்களோடு கூட பேசியிருக்கிறீர். எங்களையும் கூட நீர் மறக்கக்கூடாது ஆண்டவரே. நாங்கள் ஆபிரகாமின் பிள்ளைகள், ஈசாக்கின் பிள்ளைகள், யாக்கோபின் பிள்ளைகள். எங்களுக்கும் உடன்படிக்கை நீர் செய்திருக்கிறீர். அந்த உடன்படிக்கையை நாங்களும் மறக்கக்கூடாது. நீர் எங்களை மறக்கக்கூடாது ஆண்டவரே. இந்த நாளிலே எத்தனையோ காரியங்கள் நாங்கள் உம்மை மறந்து போகலாம், எங்களுக்கு அன்பானவர்கள் மறந்து போகலாம். ஆனால் நீர் எங்களை மறக்காமல் எங்களை உம்முடைய உள்ளங்கைகளில் ஒவ்வொரு நாளும் வரைந்து வைத்து எங்களுக்கு ஒரு நல்ல நீதி நியாயங்களை எங்களுக்கு கொடுத்து எங்களை நடத்தும்படியாய் இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல வல்ல பிதாவே. ஆமேன், ஆமேன். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவினுடைய கிருபையும் பிதாவாகிய தேவனுடைய அன்பும் பரிசுத்த ஆவியானுடைய அன்னிணைக்கமும் நம்மோடும் கூட சகல பரிசுத்தவான்களோடு கூட இப்பொழுதும் எப்பொழுதும் என்றும் சதா காலங்களிலும் கர்த்தருடைய வருகை மாத்திரம் இருப்பதாக.
ஆமேன். கர்த்தர் உங்கள் ஒவ்வொருவரையும் ஆசீர்வதிப்பாராக.